ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு எல்விடி ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ் ட்ராபேக் அப்படின்னா நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஃபண்ட்ஸ் வில் பி ஹையர். ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரே ட்ராபேக்கு. பட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பொழுதுமே எல்லா மந்த்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 452 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃப்யூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 457 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ப்ரீமியம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எல்லாத்தோட ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் பாருங்கள் 51 300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இதே ஃபியூச்சர் பாருங்கள் 51 760 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 460 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரூல்ஸே என்ன அப்படின்னா, ஸோ எப்போ அந்த ஆக்சுவலாக எக்ஸ்பைரி டேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எவ்ரி மந்த்து லாஸ்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரியா ஸ்டாக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அந்த எக்ஸ்பைரி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டாக் ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர் ரெண்டோட ப்ரைஸும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ இதுவும் 450 இருந்துச்சு அப்படின்னா இதுவும் 450க்கு ஆகிடணும். ஓகே, ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் லாட், அதாவது ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸில் தான் நம்ம வாங்கணும், கரெக்டாக. ஸோ இதில் எவ்வளோ ஸ்டோர் வாங்கணும் அப்படின்னா 1300 வாங்கணும். ஓகே, ஸோ மினிமம் வந்து இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்விட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஈக்விட்டி இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிஎஃப்சி ஸ்டாக் எடுத்துக்கிறோம். ஈக்விட்டியில் பிஎஃப்சி ஸ்டாக்கு 452 எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கணும், 1300 ஸ்டாக்ஸ் வாங்கணும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும், அதே ஃபியூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூச்சர் வந்து ஒரு லாட் செல் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், பிஎஃப்சி ஈக்விட்டி ஸ்டாக்ஸை வாங்கணும், பை பண்ணணும் 1300 ஸ்டாக்ஸு, இதை செல் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போது ஜெரோதாவில் நம்ம சும்மா ஒரு கால்குலேட்டர் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ரெண்டுமே ஈக்குவலாகவே முடிஞ்சிருது, 452லே முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும், நம்ம பை பண்ண 452 வந்து அதே ப்ரைஸில் இருக்கும், 1300 குவான்டிட்டி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்து, அதாவது அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ஸு மற்ற இதெல்லாம் போக -1006 இருக்கும். ஓகே, இதே நம்ம ஃபியூச்சரில் வந்து இப்போ 457 ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ அதை செல் பண்ணிவிட்டு 452ல் பை பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6294 ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு இதுவும் பார்த்தீங்க ஈக்விட்டியோடது, இது ஃபியூச்சர். ஸோ இந்த பைசா இல்லாமல் இதை ப்ளஸ் பண்ணி கூட நம்ம இதை வந்து செல் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் போதும். பட் ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்தே நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 7,56,600 இருக்கணும் இந்த பிஎஃப்சி ஸ்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, ஸோ இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 6,294 இருக்குது. அதில் சார்ஜஸ், ஈக்விட்டியில் சார்ஜஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சார்ஜஸ்லாம் போக -1306. ஓகே, ஸோ 1306. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது, 4988. ஓகேவா. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 lakh சம்திங்கு, அதோட ப்ராஃபிட் வந்து 4988 வந்து ப்ராஃபிட்டு இருக்குது.
ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ 7,96,000 சம்திங் இருந்துச்சு, மார்ஜின் தேவைப்படுச்சு. ஸோ அதில் வந்து 4,000 5,000 வச்சுக்கலாமே. ஸோ 4,988 ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது லெஸ் தேன் 0.5% மாதிரி தெரியுது. ஓகே, பட் ஆனால் இது வந்து எப்படின்னா ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக எதுக்காக எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அதாவது மெயின் இதுவே. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 452ல் இருக்கா. ஸோ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இப்போ இது ஒரு நல்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பிஎஃப்சி வந்து நீங்கள் ஒரு 200 வந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த இந்த இது ஒரு ஸ்விங் லோன் வச்சுக்கோங்களேன். அதாவது நல்ல பாட்டம் ஒரு 175 to 200 to 175 அந்த ரேஞ்ச் வந்தால் மட்டும்தான் பை பண்ணுவேன்னு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ டில் இந்த 452லேருந்து இங்கே வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஸோ நீங்கள் 7,96,000 வச்சுருப்பீங்க. இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 இயர்ஸ் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 2 இயர்ஸ் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சும்மாவே நம்ம ஐடியலாக பைசா வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது, ஸோ மந்த்லி நம்மளுக்கு ரெண்ட் மாதிரி ஒரு 4,900 ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும் ஒன்று. அது இல்லாமல் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாக்கை வந்து பாட்டமில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. நார்மலாக வந்து ஆர்பிட்ரேஜ் அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதோட மேஜரான ஒரு யூஸ்ஃபுல்லான இதுவே. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட், இதுக்கு மேஜர் திங் என்னென்னா நோ லாஸ். ஸோ ஸ்டாக் இறங்குனா ஃப்யூச்சர் இறங்க போகுது, ஸ்டாக் ஏறுனா ஃப்யூச்சர் ஏற போகுது. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த 4,900ன்றது ஃபிக்ஸட். ஓகே, ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு F&O ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய ஸ்டாக்ஸ் வந்துடும். ஸோ ஆர்பிட்ரேஜ் F&O ஆப்பர்ச்சுனிட்டியும் போட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து இப்போ ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் மேஜர் திங் என்ன அப்படின்னா, நம்ம கம்மியாக இருக்க ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணும். 456 லெஸ் தென் ஒரு 800 இல்லை 500 to 800 இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். எதுக்காகனா, இப்போ இன்கேஸ் நீங்கள் ஜாஸ்தியாக ஸ்டாக்ஸ் பைசா இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சார்ஜஸ்லேயே நம்மளுக்கு மேக்ஸிமம் போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஆட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 9,094 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 8,946 இருக்குது, இது 9,024 இருக்குது. ஒரு லாட் பார்த்தீங்க அப்படின்னா 75. ஓகே, ஸோ இப்போ 8,946 சாரி இன்ட்ராடேல போட்டிருக்கேன், டெலிவரியில் 8,946 அதே செல் 8,946 75 ஸ்டாக்ஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா
1493 இருக்கா. ஸோ F&O பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு? 9024 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 6000 சம்திங் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5600 தான் வருது பாருங்கள். ஸோ அப்போது நம்ம அந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். புரியுதா? இப்போ 5600 மைனஸ் 1400 போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4200 தான் வருது. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4900 சம்திங் வந்துச்சு. ஸோ நம்ம ப்ரைஸ் ஜாஸ்தியாக நம்ம ப்ராஃபிட் கம்மியாகும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ மெயினாக 2 விஷயங்கள். ஒன்று, நம்ம வந்து 0 லாஸில் ப்ராஃபிட் பண்ண போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு கீழே பாட்டம் ஃபிஷிங் நம்மளால் பண்ண முடியும். இந்த பாட்டம் ஃபிஷிங் தான் இதுக்கான மெயின் ரீசனு. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ மேலேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆகும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸை வந்து நம்ம பைசாவும் பண்ணிக்கிறோம், பாட்டம் ஃபிஷ்ஷும் பண்ணிக்கிறோம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக, அதாவது யூனிக் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஓகே. இப்போ நம்ம மற்ற யூடியூப்புக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம லெவல்ஸ்லேயே அதை வந்து காமிச்சிட்ருப்போம். இந்த மாதிரி அதாவது யாருமே சொல்லிக் கொடுக்காதது, இல்லை பைசா வாங்கி சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே. தேங்க்யூ.